Hi, I'm Archana Vedan. I'm MCOM and MBA graduate, and என்னோட husband Mr. Vimal, he's doing his own business, Vedan Industries, and I'm a team lead in logistics company like airlines and other transport departments. என்னோட ரெண்டு கிட்ஸ்மே இங்கே தான் படிக்கிறாங்க. எல்டர் ஒன் மாஸ்டர் யோகன் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே படிக்கிறாங்க, அண்ட் எங்கர் ஒன் வேதன் வந்து 6th கிரேட்லேருந்து படிக்கிறாங்க. நான் ரொம்ப அட்மையர் ஆகுறது ஜாஸ் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்மையர் ஆகி இந்த ஒரு விஷயத்துக்காகவே ஜாஸ் ஸ்கூலில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒலிம்பியட் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் ஐஐடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஆஃப்டர் 12th கிரேட் இல்லை காலேஜ் போகிறப்ப தான் ஒரு ஐஐடிக்குள்ளே போகணுன்றப்ப படிப்பாங்க. இதுக்கு தனியாக ஃபீஸ் கட்டி ஒரு கோர்சஸ் மாதிரி போய் படிப்பாங்க. ஆனால் இங்கே கிரேட் 1லேருந்தே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒண்டராக இருந்த ஒரு விஷயம் வந்து என்னோட மூத்த பையன், அதாவது யோகன் வந்து நான் அவனோட 6th ஸ்டாண்டர்டில் பேங்க் எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினை அவர் சால்வ் பண்ணார், அசால்ட்டாக சால்வ் பண்ணார். அப்போ தான் நான் வந்து கேட்டேன், இது எப்படி நீ இவ்வளோ அழகாக சால்வ் பண்ணுறேன்னு கேட்டபோது தான் எங்களுக்கு இப்போவே அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்றது. ஸோ ஒரு பெரிய ஏஜில் வந்து ஒரு மெச்சூர்டாக எஜுகேஷன் வைஸில் ஒரு மெச்சூர்டாக ஆனதுக்கப்புறம் சால்வ் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே கிரேட் 1லேருந்தே கொடுக்கும்போது அவங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக டேக்கிள் பண்ணி மூவ் ஆகி போயிடுறாங்க. அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பர்டிகுலர்லி சொல்லணும்னா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கான ப்ரொனன்சியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து கசின் சார், ஹீஸ் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. ஸோ அவர் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் டீச் பண்ணுறாரு. பர்டிகுலர்லி ஒரு வேர்டை எவ்வளோ அழகாக ப்ரொனன்ஸ் பண்ண முடியுமோ அதை வந்து கரெக்டாக ப்ரொனன்ஸ் பண்ணி சொல்லி தருவார். ஸோ அது ரொம்ப வந்து கிடைக்காத எந்த ஸ்கூல்ஸ்லையும் இருக்குமான்னு தெரியல. இங்கே அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் நம்ம வந்து இப்போ புக் பேக் கொஷின்ஸ் படிக்கிறோம், கொஷின் ஆன்சர்ஸ் படிப்போம், ஒன் வேர்ட்ஸ் படிப்போம், மேட்சஸ் படிப்போம். ஆனால் சில நேரத்தில் வந்து ஒரு ஃபாஸ்ட்டில் வந்து அது ஒமிட் பண்ண போயிடும். இது ஒன் வேர்டு தானே, ஒரு சப்ஜெக்ட்ல விட்டுறலாம், ஒரு லெசனில் விட்டுறலாம். பட் தே பர்டிகுலர்லி கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஒன் வேர்ட்ஸ். ஏன்னா ஒன் வேர்ட்ஸ்க்கு மட்டுமே வந்து ஒரு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. எல்லா லெசன்ஸ்ல இருக்கிற ஒன் வேர்ட்ஸ்க்கு மட்டுமே ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒமிட் பண்ணவே முடியாது. தே ஹாவ் டு லேர்ன் எவ்ரிதிங். அண்ட் அந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் படிக்கும்போது இன்டீரியராகவும் கேட்குறாங்க. அதனால ஹோல் சப்ஜெக்ட்டுமே படிச்சாதான் உங்களால் அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணவே முடியும். ஸோ ஒரு லெசன் அவங்க எடுத்துட்டாங்கன்னா டாப் டு பாட்டம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதுவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஜாஸ் ஸ்கூலில். அண்ட் ஓஎம்ஆர் ஷீட், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இல்லை ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள்லாம் ஓஎம்ஆர் ஷீட்டை பார்த்தோம். அப்பயுமே அதில் எப்படி பண்ணணும், அப்ளை பண்ணணும், அது எப்படி எழுதுறது அதெல்லாம் வந்து தெரியாது. அந்த ஸ்க்ராட்ச் பண்ணுறதெல்லாம் எப்படின்றது நம்மளுக்கு ஒரு அடல்ட் ஏஜ்க்கு அப்போ தான் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஆனால் ஈஸியாக அவங்க ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணிடுவாங்க. அண்ட் தே பர்டிகுலர்லி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். நமக்கு வந்து ஏதோ ஒரு ஆன்சரை டிக் பண்ணிடலாம், ஏதோ ஏபிசி டிக் பண்ணிடலாம்லாம் இங்கே பண்ண முடியாது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கரெக்டாக படித்து எழுதுனா மட்டும்தான், ஃபுல் கிளியராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டையே என்ட்ரு பண்ண முடியும், ஓஎம்ஆர் ஷீட்ஸில் மார்க்கும் வாங்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஏதோ படித்தோம் ஏதோ எழுதணுன்ற மாதிரிலாம் இங்கே சான்ஸே கிடையாது. நீ டைம் எடுத்துக்கோ, ஆனால் எல்லாமே கிளியராக தான் படிக்கணும். அடுத்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா கரஸ்பாண்டன்ட் சார் சாம் சார். நீங்கள் அவரை வந்து ஒரு கரஸ்பாண்டன்ட் அப்படின்றதே நம்மளால ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ண முடியாது. பிகாஸ் அவ்வளோ ஒரு பொலைட், ரொம்ப ஹம்பிள் பர்சன். என்ன ரெக்வஸ்ட் வச்சாலுமே ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுவார். அந்த ரெக்வஸ்ட் வந்து ரெக்டிஃபை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கே வந்து கேட்பாரு அது ரெக்டிஃபை ஆயிடுச்சா. ஏன்னா பிகாஸ் வந்து கேட்பாங்க, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஆனால் ரெக்டிஃபை ஆயிடுச்சான்றதையும் அதை வந்து விசாரிக்கிறது சாம் சாரால் மட்டும்தான் முடியும். அண்ட் ஆஃபீஸ் ரூமில் இருக்கக்கூடிய ரேவதி மேம் எப்போ கால் பண்ணாலுமே அவங்க அட்டன் பண்ணுவாங்க. ஈவன் அவங்க லீவ்லேயே இருந்தாலுமே கூட ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணுறோம், குழந்தைங்க கிட்ட பேசணும், இதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உடனே அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும். அண்ட் பர்டிகுலர் எனக்கு பர்சனலாக என்ன ஒரு பிடிக்கும் அப்படின்னா டீச்சர்ஸ். நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் அண்ட் நைட் ஷிஃப்ட்ஸ் டூ. ஸோ என்னால் குழந்தைங்களை பார்க்கவே முடியாது. அவங்க எஜுகேஷன் எப்படி இருக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஒரே ஒரு தடவை 2 கிரேடில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிட்ட மட்டும்தான் நான் பேசினேன். 3 இயர்ஸாக என்னோட பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க அங்க இருக்கீங்க, உங்க ஒர்க்கை பாருங்க, இங்க அவங்க என்னோட பிள்ளைங்க, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். ஸோ 6th கிரேட்ல இருந்து என்னோட பையன் படிக்கிறான், 2nd கிரேட்ல இருந்து என்னோட மூத்த பையன் படிக்கிறான். 2 பேருக்குமே வந்து ஒரு எஜுகேஷன் வைஸ்ல அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணி பாத்துக்கிறது ஜாஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும்தான். அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன், நீங்க ஜியோகிராஃபி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஸ்பேஸ் பத்தி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பத்தி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்மே அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஸ்கவுட் இருக்கு, ஜேஆர்சி இருக்கு, எஸ்பெஷலி ரோபோட்டிக்ஸ் இருக்கு, அண்ட் ஏஐயோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது இப்போ நம்மளுக்கே தெரியுது. எல்லாமே நீ ஏஐ தான் வரும். ஏஐ பத்தி 6th கிரேட் அண்ட் 7th கிரேட்ல படிக்கிற குழந்தைங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னாவே கிளியரா சொல்லுவாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எத்தனை ஸ்கூல்ல எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது, இல்ல அதுக்கான தனியா ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இட்ஸ் அ பூன். ஜாஸ் ஸ்கூல் வந்து ரியலி அ பூன் பிகாஸ் இட் இஸ் அஃபோர்டபிள் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள். எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்குமே இது அஃபோர்டபிள் தான் இந்த ஃபீஸ். மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், அப்பர் மிடில்
கிளாஸ் இல்லை ஹை கிளாஸாக இருக்கட்டும், ஃபீஸ் வந்து வெரி அஃபோர்டபுள். பிகாஸ் இந்த கோர்சஸ்க்கெல்லாம் சேர்த்து இந்த ஃபீஸ்ன்றது ரியலி அஃபோர்டபுள் தான். அண்ட் எஸ்பெஷலி அதர் லாங்குவேஜஸ்க்கான என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஹிந்தி. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம என்னதான் இங்கிலீஷ் தமிழ் நம்மளுக்கு வந்து ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் ஹிந்தி லாங்குவேஜஸ் வந்து அரபிக் கண்ட்ரிக்கு போகிறப்பையோ இல்லை வேற பர்டிகுலர் விஷயத்துக்கு கூட நம்மளுக்கு ஹிந்தி லாங்குவேஜஸ் தேவைப்படுது. நம்ம வந்து ஒரு ஏஜ் மெச்சூர்டு ஆனதுக்கப்புறம் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அவங்க ப்ரீகேஜி கிளாஸஸ்ல இருந்தே ஹிந்தி அண்ட் எஸ்பெஷலி அரபிக் கிரேட் எல்கேஜி கிட்ஸ்க்கே வந்து அரபிக் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஹிந்தி வந்து எல்லாருக்குமே உண்டு. ஹிந்தி சப்ஜெக்ட் வந்து அப் டு எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புளுமே படிக்கிறாங்க. இட் இஸ் வெரி essential and mandatory thing for all kind of students. Jazz School, it is a very boon to Melur people. Thank you.